ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ட்ரெஸ்ட் பர்சல். இன்றைக்கி நம்ம ஒரு ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஓப்பனிங் வீடியோ அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எஸ், நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ண மாதிரி இது டாய்ஸ் தான், எஜுகேஷ்னல் டாய்ஸு. இது நம்ம விளையாடலாம். இந்த இருக்கு இல்லையா, இந்த டாய்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் அவங்க அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க. கீழே கலர்ஸ் இருக்கும், 6 கலர்ஸ் இருக்கும். 6 ஆனால் சேம் கலர், அடுத்த 6 கலர், 12 கலர்ஸ் இருக்கும். என்ன பண்ணணும், இது ஃபுல்லும் சுற்றி வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம கலரை எந்த ஓட்டக்குள்ளே வைக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த டைஸ் உருட்டும் போது அந்த கலர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வின்னர், அதை எடுத்துக்கலாம். இல்லை வேறு கலர் வந்துச்சு அப்படின்னா அதை அந்த இடத்துலையே வச்சுட்டு மறுபடியும் டைஸ் இன்னொரு ஆள் உருட்டணும். ஸோ அந்த மாதிரி உருட்டி விளையாடுற மாதிரி தான். இது மெமரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டாய்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பேரண்ட்ஸுமே குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். ஏன்னா எப்போவுமே ஒர்க்கிங்னு இருப்போம் இல்லையா. ஸோ குழந்தைங்க கூட உட்காந்து விளையாடணும். குழந்தைங்க கூட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டாய்ஸ் நான் செலக்ட் பண்ணேன். அடுத்த கேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் இது பண்ணுற மாதிரி, அதாவது லெட்டர் மேட்ச் பண்ணிக்கலாம். இதில் 2 in 1 இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி இந்த சைடும் இருக்கும், அந்த சைடும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த பியருக்கு மேலே என்ன பண்ணணுன்னா இந்த கார்டை வைக்கணும். வச்சிங்கும் போது அந்த அந்த இருக்க 2 சைடு இருக்குது வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி, இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பேக்குன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேக் வச்சிடும்போது இந்த பேக்குங்கிற வேர்டு உள்ளே மறைஞ்சிரும். இந்த பேக்கோட பிக்சர் மட்டும்தான் என்ன பண்ணணுன்னா வெளியில் தெரியும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ABCDன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடியும் இருக்கும், பின்னாடியும் இருக்கும். இதாக இருக்குது இல்லையா, முன்னாடி H இருக்குது, பின்னாடி கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வைக்கணும். பேக்னா BAG, பேக் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அது இந்த மாதிரி விளையாடும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு என்ன லெட்ரு வரணும், எப்படி அதை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் இதை நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரயில் இது பண்ணுறது. இது அவங்க பில்டிங் செட்டப் மாதிரி தான். அது செட் பண்ணி அதை இது அரேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பாலம் கெட்டுறதாக இருக்கட்டும், அந்த ரயில் போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஒரு பில்டிங் செட்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி அது மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்க கார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உட்டன் இதில் கொடுத்துருப்பாங்க. இது போக காரு, வீடு மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இதில் செட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக இதை வாங்கி கொடுத்தேன். இப்போ பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது விளையாண்டு பாருங்கள், பாப்பா ஓரளவு செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான். இது எப்படி வேணால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சு செட் பண்ணி விளையாடிக்கலாம். ஸோ அதுக்காக அவங்களுக்கு இது வாங்கி கொடுத்தேன். எப்போவுமே வீட்டில் ஒரே மாதிரி டாய்ஸ் இருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கும்போது அவங்க ஒவ்வொரு டாய்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தை அவங்க கற்றுப்பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், மாற்றி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எல்லாமே நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, மேடவாக்கமில் அஞ்சலா டாய்ஸ்ன்னு இருக்குது. நான் இன்ஸ்டாகிராமில் அவங்கள பார்த்து அவங்க நேராக காண்டாக்ட் பண்ணி போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையான உட்டன் டாய்ஸுமே வச்சுருக்காங்க.
இவங்களுடைய ஐடியா வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து போட்டு நீங்கள் வந்து ஒன்று வாங்கிக்கலாம். 1 ஆர் 2 டேஸில் வந்து இவங்க வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. இல்லை நேரில் போய் பார்க்கணுன்னு நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அவங்களோட ஐடியிலே கீழே வந்து அட்ரஸும் இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் நேரில் கூட வாங்கிக்கலாம். இது வந்து வேர் ஹவுஸ் மாதிரி தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட புல்லட் ஜார் கூட அவைலபிள் இருக்கா, அது கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புல்லட் ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி உங்கள் மிக்ஸியில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மிக்ஸிக்கு வேணால் அந்த ஜார் வந்து சேர்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 சைடு இருந்துச்சுன்னா இந்த ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது.